சாய்ஸ் உங்களை அன்போடு இருக்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மே 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியை நம்ம என்ன பண்றோம், இலக்கணம் சார்ந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓல்டு கொஸ்டின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா இலக்கியம் சார்ந்து பிரிச்சு வச்சிருக்கோம். திருக்குறள், 11 கீழ்கணக்கு சார்ந்தது, கம்பராமாயணம். இந்த ஓல்டு கொஸ்டின் ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம்னா, இப்போ 8 தொகை சார்ந்து அவங்க எப்படி கேட்குறாங்க, என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அதை என்ன கேட்டது ரிப்பீட்டடா ஒண்ணு, இப்ப இதுல சார்ந்து ஒண்ணு ரிப்பீட்டடா வரும். அந்த அடிப்படையிலையும் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அங்க அடிப்படையில் இப்படி பிரிச்சு பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்குன்னா, இப்ப இலக்கியம் சார்ந்தா திருக்குறள், 11 கீழ்கணக்கு, கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, அடுத்து 50 ஐஞ்சிருங்காப்பியங்கள், அடுத்து பெரிய புராணம், திருவிழா, எல்லாமே தனித்தனியா இந்த பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சமய முன்னோடிகள், அப்பர், சம்பந்தர், அப்படி இங்க எப்படி இருக்காங்களோ வரிசையா தான் இருப்பாங்க, வரிசையா பார்க்க போறோம். இது இந்த அப்பருங்கிற ஒரு கொஸ்டின் வந்துருக்குன்னா, ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னா, இந்த 15ல ஒண்ணுதான் ரிப்பீட்டடா அப்படி வந்துகிட்டு இருக்கும். ஒரு 15 தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஓல்டு கொஸ்டின் 2 விதத்துக்காக படிக்கிறோம். இப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இப்படி ஒரு தகவல் இருக்குங்கிறதுக்காகவும். ஸோ அப்படிங்கிற போது இது இலக்கியம் சார்ந்து இப்படி ஒரு 11 டாபிக்கா பிரிச்சு வச்சிருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரைநடை சார்ந்து பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல், இது ஃபுல்லா ஒரு டாபிக். அடுத்து மரபு கவிதை சார்ந்து ஒரு டாபிக். அடுத்து புதுக்கவிதை சார்ந்து ஒரு டாபிக். அடுத்து கடித இலக்கியம் சார்ந்து ஒரு டாபிக். அடுத்து தமிழர் வணிகம் சார்ந்தது. அப்புறம் சிங்கிள், இவங்கெல்லாம் தனித்தனியா சிங்கிளா, அதான் நமக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கிட்டாச்சு. ஸ்கூல் புக்கு தகுந்தாப்புல, டிஎன்பிசி சிலபஸ் தகுந்தாப்புலையும் வரணும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படி படிப்போம் அப்படிங்கிறது தகுந்தாப்புல இவங்களாம் சிங்கிள் டாபிக்கா, பரிதிமார் கலைஞர், மறைமலடிகள், திருவிக்கா, இப்படி தனித்தனியா அழகா பிரிச்சு நூலகம், உணவே மருந்து இருக்கிற கொஸ்டின் ஃபுல்லாக பிரிச்சுட்டோம். ரைட்டா? உங்களுக்கு 2016 முதல் 2023 எண்ட் ஆஃப் வரைக்கும் எடுத்தாச்சு. ரைட். 2024 அதான் ஆட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு, வந்த கொஸ்டின்ஸை ஆட் பண்ணியாச்சு. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். நம்ம இப்போ என்ன சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஓல்டு கொஸ்டினில் நான் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம், உரைநடை, நாளைக்கு இலக்கியம் தான் பார்க்க போகிறோம், நாளை கழிச்சு உரைநடை பார்க்க போகிறோம், அப்புறம் இலக்கணம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம கலந்து தான் பார்க்க போகிறோம். ஒரே தான் இலக்கணம், ஒரே தான் இலக்கியம்லாம் பார்க்க போகிறது இல்லை, கலந்துதான் பார்க்க போறோம். அப்படின்னா தான் அந்த ஒரு கத்துக்கிற ஆர்வம் நிறைய இருக்கும், சீக்கிரமாவும் முடிஞ்சிடும். அப்படிங்கிற போது இப்போ நம்ம இலக்கணம்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாபிக், ஒரு 4 டாபிக் 5 டாபிக் கிட்ட பார்க்க போறோம். இங்க எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஓல்டு கொஸ்டின்ஸை படிக்கிறோம். ரைட். இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ரைட். இப்போ இதை எப்படி சார் படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன ஆன்சர், இதை நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க எத்தனையோ பேர் புக்கு வச்சிருப்பீங்க, புக்கு இல்லாதவங்களும் இருப்பீங்க, இருந்துகிட்டே தான் இருக்கும். படிக்கணும், லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம்னு பேருக்கு படிக்கிறது வெஸ்ட் இல்லை. இது படிக்க போறதுல குயிக்கா என்ன பண்ண போறோம், டக்குன்னு ஓகே இப்படி கேட்கறாங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அப்ப நம்ம அங்க இதே டைப்ல வந்தா கரெக்டா நம்ம ஆன்சர் அடிப்போம் அப்படிங்கிறதான். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆரம்பிச்சிருவோமா? ரைட். தமிழ் எண்கள் அப்படிங்கிற டாபிக்ல 2016 இருந்து அப்படி வரிசையா பார்த்துட்டு வரோம். நமக்கு இயர் பார்க்க வேணாம், என்ன எக்ஸாம்னு பார்க்க வேணாம், ஜஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதான். ரைட். தமிழ் எண்களே அறிவோம். தமிழ் எண்கள்லாம் உங்களுக்கு தெரியும். காலை உணவை நன்றாக சாப்பிட, ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிடு. இது நான் வச்ச ஷார்ட்கட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். அப்ப காலை உணவை நன்றாக சாப்பிடு அப்படின்னு வருதுல, இப்ப கா அப்படிங்கிறது 1, காங்கிறது 1, 7ங்கிறது ஏ வரும். ரைட்டா? ஆனா 8ன்னு வரும், ரூனா 5ன்னு வரும். இந்த சில வார்த்தைகள்லாம் டக்குன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிடணும். அப்ப 7க்கு என்ன வரும், ஏன்னு வரும். ரைட்டா? அப்ப இதுதான் 17, இது 11, இது 15. புரியுது உங்களுக்கு? இது 10. ஸோ இந்த நம்பரை பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது இந்த தமிழ் எண்கள், அந்த எண்கள் தெரிஞ்சா அந்த கொஸ்டின் அடிக்கலாங்க, அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, இந்த நம்பர்ஸை கொடுத்துருவாங்க, இதுக்கு நம்ம நம்பர் போடணும். காலை உணவை நன்றாக சாப்பிடு. அப்ப நானா என்னது 3, அப்ப ஆனா என்னது 8, அப்ப 38. அப்ப அதை கூட்டி போட்டா இந்த வேல்யூ படி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ படி போடணும். காலை உணவை நன்றாக சாப்பிட, ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிடு. அப்ப ருசித்து சுவைத்துனா சா வந்து 6, 68. அப்ப அதை 10 38 கூட்டினா எவ்வளவு, காலை உணவை நன்றாக சாப்பிட 48. அப்ப 10 38 கூட்டினா எவ்வளவு, 48. அதுதான் இங்க 48. ஸோ இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நம்பரா படிச்சு போறோம், அங்க போனோம்னா ஓ இப்படி கொடுத்து இப்படியும் கேட்பாங்களா, அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் இங்க முக்கியமான விஷயம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் மார்பு. மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும்,
வன்மை. இதுல என்ன சொல்றான் தெரியுமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கும். வல்லினம் அப்படிங்கிறது மார்புல தோன்றும். அதான் கேக்குறாங்க, உரம் பெறும் அந்த வன்மை எங்க தோன்றும்? மென்மை மூக்குல தோன்றும், மெல்லினம் மூக்குல தோன்றும், ரைட்டா? இடையினம் கழுத்தில் தோன்றும். அப்ப வல்லினம் எங்கு தோன்றும்னா, வன்மை எங்க தோன்றும்னா, வன்மை மார்பில் தோன்றும். அதான் இப்படி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும். அப்ப வன்மை மார்பு, வன்மை எதுல வரும்? மார்புல வரும். அடுத்தது, அன்பால் அடினா முடிவுற த ந வரும். அன்பல் அடினா, அடினா வருது. இப்ப ப மா உதடு சார்ந்தது, ர லா வருடும். இந்த லா வந்தா வருடணும். இந்த ரா என்ன மிகவும் பொருந்துவதனால் அப்படின்னு வரும். அப்ப த ந, த ந. அதான் அன்பால் அடினா முடிவுற, த ந. அடினா, அடினா முடிவுற, த ந. அப்ப அதுதான் வரும். ரைட்டா உங்களுக்கு? ரைட். 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து சா. உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் இப்பு இம்மு. சாதாரணமா இப்பு இம்மு. 2 உதடுகள் குவிவதால் உ ஓ. அப்படிலாம் கேட்டிருக்காங்க, அழகா கேட்டிருக்காங்க. குவிவதால் தமிழெண்களை கூட்டுக. அதே மாதிரி அப்ப நம்ம பார்த்ததா, ரூனா 5, ஆனா 8. ரைட்டா? அப்ப அதை கூட்டி பார்த்தா இந்த வேல்யூ வரும். ரைட்டா? அப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த வேல்யூ போட்டு பார்த்தா கூட்டி பார்த்தா. இதுக்கு தான் அந்த ஓல்டு கொஸ்டினை பார்க்கணுங்கிறது. இப்படிலாம் கேட்பாங்க. அடுத்து, அன்னம் நுனினா வருட. வருட அப்படின்னாலே லா, சிறப்புலா வந்துடும். இந்த வருடனாலே சிறப்புலா வந்துடும். தடித்து நெருங்குனா அந்த பள்ளி, இந்த செவுத்துல தெரியுங்களா? தடித்து தடவுனா அந்த ஸ்கூலோட பள்ளி. ரைட்டா? அப்ப என்னன்னா இந்த லா சிறப்பு லகரம். இதை வந்து என்ன பண்றோம்? வருட, அந்த வருடங்கிற வார்த்தையை பிடிச்சாலே இந்த லா. அதனால ஷார்ட்கட் சொல்றது. தமிழ் மெல்லோசை மொழி. செப்பலோசையா, தூங்கலோசையா, துள்ளோசையா? இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஓசை. தூங்கலோசைனா ஒரு வார்த்தையில தூங்கி வரும். துள்ளலோசைனா ஏற்ற இறக்கமா வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓசை. செப்பலோசைனா வெண்பா ஓசை. பட் மெல்லோசை, தமிழ்ங்கிறது மெல் ஓசை மொழி. மெல் ஓசை மொழி. இந்த 3லாம் போடக்கூடாது. அடுத்து, நம்பர்ஸுக்கு என்ன நம்பர்னு பொறுத்துக. அப்ப பொருத்தணும். இது ஈஸி தான். இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஈஸி தான். இதழ்களை குவிப்பதனால் ஊ ஊ ஓ ஓ. இந்த குவிப்பதனால் வரக்கூடியது ஊ ஊ. ரைட்டு. அடுத்து, சார்பெழுத்துக்கள். அடுத்து என்னது? சார்பெழுத்துக்கள். இது எவ்வகை அளபடை? குடி தலியி சொல்லிசை அடிப்படை. நீங்க குடி தலியி, இந்த தலியின்னு வந்துட்டாலே என்னது? சொல்லிசை அளபடை தான். சொல்லிசை அளபடை தான். இன்னிசை அளபடைனா தும் தும்னு வரும். செய்யுள் செலவுனா கடா அர், கடா அர், ஆ ஆன்னு வரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னாலே ஈஸி தான். ஒற்று எழுத்துனா ஒற்று இரட்டிப்பா அளபெடுத்து வரும். ரைட்? அதனாலதான் அப்ப சொல்லிசை அளபடை கரெக்ட். அடுத்து, முற்றியல் உகர சொல் யாது? முற்றியல் உகரம்னா, உகரம்னாலே குசுடு துபுருன்னு வரணும். குசுடு துபுரு. இங்க குசுடு துபுரு வந்திருக்கா? குசுடு துபுரு எல்லாம் வந்திருக்கு. ஆனா ஊங்கிறது உகரம் தான். கதவுங்கிறது முற்றியல் உகரம். குற்றியல் உகரம்ல முற்றியல் உகரம். ஊங்கிற சவுண்டு வருது, ஆனா குசுடு துபுருங்கிற ரூல் வரலைன்னா அது கதவு. அப்ப கரெக்டா முற்றியல் வர சொல். அடுத்து, வெறி ஈன்னு வந்தாலே சொல்லி செயலப்படை தான். கெடார், இந்த ஆன்னு பார்த்தாலே செய்யுளி செயலப்படை. செய்யுளி செயலப்படைன்னு சொல்லலாம், இல்லாட்டி இசை நிறை அளப்படைன்னு சொல்லலாம். இந்த பாருங்க. ரைட்டா? அடுத்தது, தலி ஈ, அதுவும் சொல்லி செயலப்படை தான். ரைட்டு. அடுத்தது, தலைவன். இச்சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தலைவன்னா நடுவுல வருது. அப்போ ஒரு மாத்திரை. நடுவுல வந்தா ஒரு மாத்திரை. ரைட்டா? அதுதான் இங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தா 1.5 மாத்திரை, நடுவுல வந்தா ஒரு மாத்திரை. அந்த ஐ வந்து வெளிப்படையா வந்தா 2ல இருந்து 1.5 மாத்திரை ஆகும். நடுவுல வந்தா ஒரு மாத்திரை. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை. ஈற்றில், இந்த ஈற்றில் ஐகாரம் குறைந்த, ஐனா திண்ணை, ஐ குறைந்து வருதுல. இது நடுவுல வருது, இது முதல்ல வருது, இது கடைசியில வருது. இதுதானே ஈற்றில் ஐகாரம் வந்தா திண்ணை. அடுத்து, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1.5 மாத்திரை. சொல்லுக்கு முதல்ல தான் வரும் அவுகாரம். அவுகாரனாலே 1.5 மாத்திரை. அதே மாதிரி ஐ வந்து முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, அவு முதல்ல வந்தாலும் 1.5 மாத்திரை. ரைட்டாப்பா? ஓகேவா? ஒரு ரிவிஷன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ரிவிஷன் மாதிரியே இருக்கும். இப்ப பாருங்க, பொறுத்துக அகர குறுக்கம். இப்ப இம் வந்துருச்சா மகர குறுக்கம் போயிடலாம். அவு வந்துருச்சா அவுகார குறுக்கம் போயிடலாம். ரைட்டா? ஆயுத குறுக்குது ஆயுதம், அவ டக்குன்னு பொறுத்திடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை. நெடில் தொடர்னாலே 2 எழுத்துக்களை பெற்று வரும். உயிர் தொடர்னா அங்க 3 எழுத்து 4 எழுத்து போயிடும். நெடில்னாலே 2 எழுத்து, 2 வார்த்தை தான் பெற்று வரும்.
தலிய ஈ வந்துருச்சு சொல்லி சேலப்படை. இப்படிதான் கேட்பாங்க. ரைட்டா? அப்ப இங்க பாருங்க, இப்ப கொடுப்பதும் இன்னி சேலப்படை, படார் செய்யலி சேலப்படை, ஈ சொல்லி சேலப்படை, எங்கு இந்த ரெண்டு இங்கு இங்கு வந்திருக்கா ஒட்டலப்படை. பார்த்தோன்னா அடிச்சிடலாம். அடுத்து மென்றொடர் குற்றியல் உரம். மென் இது வந்து பார்த்தீங்கன்னா மென்றொடர் குற்றியல் உரம்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்னன்னா இங்கே தப்பா டிக் அடிச்சிருக்காங்க. அப்போ மென்றொடர் குற்றியல் உரம்னா என்னென்னா வல்லினம் மெல்லினம் இடையினம். ரைட்டா? கசடு தவிர எங்கன நம்மன இரல வரல. எங்கன நம்மன அப்படின்னு வரும்போது எங்கன நம்மனன்னு வரும்போது இதில் தான் ஆன்சர் வரணும். எங்கன நம்மன. இப்போ மென்றொடர் குற்றியல்னா எங்கன நம்மனா பண்பு கண்டு ரெண்டுமே வருமே. குசுடு துபுரு ரூல்படி குசுடு துபுரு ரூல்படியும் வருது. மென்றொடர் குற்றியல் வரும். குசுடு துபுரு எங்கன நம்மன இரல வரல கசடு தவிர. அப்போ இந்த ரெண்டுல தான் ஒன்று ஆன்சர் வரணும். இந்த கொஸ்டின் மட்டும் டவுட்டு. கொஸ்டின் எங்கன்னா தப்பா எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இது ஆயுதத்தொடர் குற்றியல் உரம் வரும். இது தப்பா போட்டிருக்காங்க. எங்கன நம்மன இடைத்தொடர் குற்றியல் இருங்க. கசட தவிர எங்கன நம்மன இரல வரல இடைத்தொடர் எங்கன நம்மன. ஓ சாரி, மஞ்சு இதுதான் ஆன்சர் கரெக்டாக வரும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ரைட்டா? அப்போ ஆன்சர் இங்கே தப்பா டிக்காக இருக்கு. ரைட்டா? ஓகே. குற்றியல் உரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிய. இப்படிலாம் வரும், டக்குன்னு ஸ்டக் ஆகும், என்னடா கீ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரைட்டா? குற்றியல் உரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிய. குற்றியல் உரம் அடிப்படையில் பொருந்தாதுன்னா பசுதான், மிச்சதெல்லாம் பொருந்தும். குசுடு துபுரு பரி பொருந்தும். ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா குசுடு துபுரு எல்லாமே பொருந்தும். ஆனால் பசு அப்படிங்கிறது குற்றியல் அடிப்படையில் பொருந்தா சொல் பசு. ஏன்னா குரில், அதுவும் குரில் தான், இதுவும் குரில் தான். இரு குரில் இப்படி வந்தால் பொருந்தாது. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. உயிரெழுத்து உயிர்மை வரும், ஆயுதம் வரும். ஆனால் உயிரெழுத்துன்னு ஒன்று வரவே வராது. ரைட்டா? சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாது. என்னப்பா போய்கிட்டே இருக்கு. ஓகே, அடுத்தது பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமான பொருளை தேர்வு செய்யறது எப்படி. இப்போ சார்பெழுத்துகள் பார்த்தோம், எண்கள் பார்த்தோம். இப்போ ஒரு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தல் எப்படிங்கிறத பார்க்குறோம். அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பு, தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது கான், உழுவை, மடங்கள், எண்கு. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உழுவை அப்படின்னா புலி. உழுவைனா என்னது? புலி. உழுவைனா புலி. ரைட்டா? அதே மாதிரி வந்து மடங்கள் அப்படின்னா சிங்கம். அடுத்து எண்கு அப்படின்னு வரும்போது அது கரடி. கான் அப்படின்னா காடு. எதையாவது கரெக்டா பொருத்தணும். அப்ப மடங்கள் அப்படிங்கிறது என்னது? சிங்கம். சிங்கம் மடங்குமா? சிங்கம் மடங்காதுல. உழுவை அப்படின்னா புலி. புழுவை. உழுவைங்கிறது புலி. ரைட்? இந்த சொற்பொருள் தெரிஞ்சா அதை ஈஸியா அடிக்கலாம். கான்னா காடு. அடுத்து ஒப்புரவு, சால்பு, மாற்றார், கட்டளை. இங்க என்ன சொல்ல? உதவுதல், உரைக்கல், பகைவர், சான்றாண்மை. ஸோ ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு உதவுதல், உதவி செய்யறதுன்னு சொல்றாங்க. சால்பு அப்படிங்கிறது சான்றாண்மை. மாற்றார் அப்படின்னா பகைவர். மாற்றார், அவங்களாம் மாற்றார், பகைவர். அடுத்து கட்டளை அப்படிங்கிறதுக்கு உரைக்கல். சொல்லுங்க செஞ்சிடறேன், நீங்க சொன்னா செஞ்சிடறேன்னு சொல்லு. கட்டளை, உரைக்கல். அடுத்து கீழ்காணும் சொற்கள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிங்க. பிரம்மன். பிரம்மன் ஏன்னா ஞாயிறு, பகலவன், ஆதவன் இது எல்லாமே சூரியனை குறிக்கும். பிரம்மன் குறிக்காது. பொருந்தா சொல்லை கண்டறிதல். சாளரம், காலதர், சன்னல். கொட்டில்கள். கொட்டில்கள் தான் பொருந்தாது. காலதர், சன்னல், சாளரம் இதெல்லாம் கரெக்டான வார்த்தைகள். ஆனால் அந்த கொட்டில்கள் மட்டும் பொருந்தாது. ரைட்டா? ஜன்னல்கள்லாம் கிடையாது. ஜன்னல் சொல்லுவோம், சன்னல், காலதர், சாளரம். ஆனால் கொட்டில்கள் வந்து பொருந்தாது. அடுத்து விசும்புனா வானம். விசும்புனா வானம். மறுப்பு. என்னது? மறுப்பு அப்படின்னா தந்தம். மறுப்புனா தந்தம். கனல் அப்படின்னா நெருப்பு. கனல்னா நெருப்பு. ஸோ துளை அப்படின்னா துலாக்கோல். பொருத்திடலாம். விசும்புனா வானம்னு பிடிச்சாலே போதுமானது. அடுத்து மயரினா மயக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். மயரி அப்படின்னா மயக்கம். இந்த சொற்பொருள் பாருங்க. முகில் அப்படின்னாலே மேகம், இதை பிரிச்சுறோம். நவ்வினா மானு. சிந்தைனா சிந்தனை பண்றது, எண்ணம். புனல்னா நீர். பொருத்திடலாம், ஈஸியா இருக்கும். அடுத்தது விபுதர், பணவன், வேணி, அல்கு. வேணி அப்படின்னாலே செஞ்சடைன்னு சொல்லுவோம். வேணிக்கு என்ன வரும்? இந்த வேணிக்கு என்ன வரும்னா செஞ்சடைன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப விபுதர் அப்படிங்கிறதுக்கு புலவர். விபுதர்னா புலவர். அடுத்து பணவன் அப்படிங்கிறதுக்கு அந்தணன். இந்த அண்ணுனாலே முடிச்சிடலாம். ரைட்டா? அல்கு அப்படிங்கிற போது இரவு, அல்லும் பகலும் சொல்றோம்ல.
அல்லும் பகலும். அந்த அல்குனா இரவு. அடுத்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்படின்னு வரும்போது பனையோலை பெட்டின்னு வரும். வட்டினா பனையோலை பெட்டி. யானர் அப்படின்னா புது வருவாய் வரும். யானர்னா புது வருவாய். நம்ம வட்டினா புது வருவாயின்னு போட்டக்கூடாது. ஸோ வட்டினா பனையோலை பெட்டி, யானர்னா புது வருவாய், செரு அப்படின்னா வயல், அரி அப்படின்னா நெற்கதிர். அரினா நெற்கதிர். அடுத்து பொருந்தா இணையை கண்டறிங்க. மேதி அப்படின்னா எருமை, கரெக்டு. கேசரி அப்படின்னா சிங்கம், கரெக்டு. அடுத்து என்கு அப்படின்னா புலி, கிடையாது. மறைனா மான், மறைனா மான். என்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கூட கேட்டிருந்தாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் இந்த இருக்கு பாருங்க. என்கு அப்படிங்கிறதுக்கு கரடி. என்குனா என்னது? கரடி. அந்த அந்த ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப வரும், தெரிஞ்சுக்கணும்ல. ரைட். அடுத்து பையுல் அப்படின்னா வருத்தம். இங்க இன்பம் போட்டிருக்காங்க. பையுல் அப்படின்னா இப்போ பைபிளை படிக்க சொல்லும் போது வருத்தமா இருக்குங்க, பைபிள் படிக்கிறவனுக்கு வருத்தமா இருக்கா, அது மாதிரி பையுல் அப்படின்னா இன்பம். பையுல்னா இன்பம். சரி சரி, பையுல்னா வருத்தம், பையுல்னா வருத்தம், ஆனா அவங்க இன்பம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அது தவறு தான். பணவண்ண அந்தணன், அல்குண இரவு, விபூதர்னா புலவர். அதே கொஸ்டின் பாருங்க எப்படி சேமா வருதுன்னு. அடுத்து கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. கடம்னா உடம்பு தான், கடம்னா உடம்பு தான். அடுத்து தனையை அப்படின்னா மகள். தனையை தனக்கு தனக்கு பிறந்தவள். தனையை அப்படிங்கிற போது மகள் அப்படின்னு வருது, தனையை. அடுத்தது அலை என்ற சொல்லின் பொருள். அலைனா புற்று, அலைனா புற்று. லா பாருங்க, எந்த லா? இந்த லா. ரைட்டா. அலைனா பொது, பொதுலகரம்னு சொல்லுவோம். ரைட்டா. புற்று என்னது? அலைனா புற்று. தாவர உறுப்பு பெயர்கள். ரைட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை, 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 அது அப்படித்தான் வரும், வேப்பந்தலை. ஸோ மூங்கில் அப்படின்னா இலை வரும், மூங்கில் இலை. வேப்பந்தலை, வேப்பந்தலை. அடுத்து கமுகம்னா கூந்தல். கமுகம்னா பாக்குல, ஆனா கமுகத்துக்கு கூந்தல் வரும். நெல் தாள் பார்த்தோன்னு அடிச்சிடலாம். முதற் பொருளானது நிலமும் பொழுதும். முதற் பொருள் எது? நிலமும் பொழுதும். இது இங்க வரக்கூடாது, அங்க இருக்கணும், பட் இங்க வச்சுட்டோம். நிலமும் பொழுதும் வரும். மேதி அப்படின்னா திரும்ப எருமை. சந்தம்னா அழகு. அடுத்து அங்கனர் அப்படின்னா சிவன். கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத. கோதில் அப்படின்னா என்னது? கோத்தில். கோத்தில் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு வரும். கோன்னு அரசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி குற்றம் இல்லாத அரசன் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா. ஓகே. அடுத்தது அங்காப்பு, வாயை திறத்தல். இந்த அங்காப்பு உனக்கு இருக்கக்கூடாதா? திங்கும் போதோ பேசும்போதோ இந்த அங்காப்பு உனக்கு இருக்கக்கூடாதா? அதான் வாயை திறத்தல். அங்காப்புனா வாயை திறத்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னா பறவை. புல் அப்படின்னா பறவை, பறவை. ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுதல் அப்படின்னா நெற்றி. நுதல்னா நெற்றி. மேதி அப்படின்னா எருமை. நடலை அப்படின்னா துன்பம். நடலை. நான் நடலைங்க, அன்னைக்கு விவசாயத்தில் எதுவுமே நடலைங்க, துன்பம் தான். அதே மாதிரி நுதல் அப்படின்னா நெற்றி, நுதல். புல் அப்படின்னா பறவை, பறவை. புல் அப்படின்னா பறவை. அதேதான். திரும்ப மேதி, திரும்ப யானர், வட்டி. துயிர் அப்படின்னா பவளம். துயிர்னா பவளம். இப்ப தெரியுதா? ஐ என்பதன் பொருள் அழகு. ஐனாலே அழகு. அடுத்தது கீழ்காணும் சொற்கள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல். ஞாயிறு, ஏன்னா திங்கள், இந்து, மதி இதெல்லாம் நிலவு குறிக்கும். ஞாயிறுங்கிறது சூரியனை குறிக்கும். குளவி என்பது குழந்தை. குளவி அப்படிங்கிறது குழந்தை. ஒரு குளவி வரும், ஒரு குழந்தை மாதிரியே வரும், ஏதாவது கொத்தி விட்டு போயிடும். ஆனா குழந்தைன்னு தூக்கிறாங்க. செரு அப்படின்னா வயல். செருனா வயல். இடைச்சொல் கண்டறிய. மற்றுங்கிறது இடைச்சொல். மற்றொன்று அப்படின்போது மற்று பிளஸ் ஒன்று, அந்த மற்றுங்கிறது தான் இடைச்சொல். நடந்தான்ங்கிறது வினை முற்று, இது உரிச்சொல் வரும், இது உரிச்சொல் வரும். அதனால அது வர. தாமரை இதெல்லாம் பெயர், பெயர் சொல் வரும். அதனால வந்து அது வராது. இடைச்சொல்ங்கிறது மற்று. அடுத்து நுணங்கி நூல் நோக்கி இலையா. இத்தொடரில் நுணங்கி, அந்த நுணங்கினா நொங்கு எடுத்துட்டான்டா அப்படி. நுண்ணறிவு. நுணங்கினா நுண்ணறிவு, அது ஒரு அறிவு. நுணங்கினா நுண்ணறிவு. அடுத்து கவிகை அப்படின்னா குடை. கவிகை அப்படின்னா கவி, கவி பிடிச்சுக்கணும், கையில பிடிச்சுக்கணும், அதான் கவிகை அப்படின்னா குடை. சரியான பொருள் தருக. ஆயம், தோழியர் கூட்டம். ஆயர் கூட்டம்னு சொல்லுவாங்க, அதை தோழியர் கூட்டம்னு சொல்லுவோம். தோழியர் கூட்டம் மணிமேகலையில சொல்லுவாங்க. மரக்கலம் அப்படின்னா புணரி.
இப்போ வங்கம், அம்பி, திமில்லாம் கப்பலை சொல்லும். கப்பல் வங்கம் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கும், அம்பின்னா படகை குறிக்கும், திமில் அப்படிங்கிறதும் குறிக்கும். ரைட்டா? அப்போ புணரி அப்படிங்கிறது மரக்கலம். இந்த மரக்கலத்தை தான் புணரின்னு சொல்றோம். மரக்கலத்தை இதுல வந்து சாரி கொஸ்டின் மாற்றி சொல்லிட்டேன். பொருந்தா சொல்லை கண்டறிய. புணரினா கடல், சரி புணரினா கடல், மரக்கலம்னா வங்கம், அம்பி, திமில் மூணுமே மரக்கலம். புணரி அப்படின்னா கடல், புணரி அப்படின்னா கடலை குறிக்கும். ரைட். பொருந்தா சொல்லை கண்டறிய. அடுத்து மடங்கள்னா சிங்கம், ஏற்கனவே பார்த்துட்டோம். உழுவைனா புலி. தென்னம்பொறுப்புனா பொதிகை மலையை சொல்லுவாங்க. தென்னம்பொறுப்பு இது இலக்கியத்துல இருக்கு. தென்னம்பொறுப்புனா பொதிகை மலை. அடுத்து மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தத்தை வச்சு எழுதுவாங்க. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம். அடவினா காடு, நவ்வினா மானு, விசும்புனா வானம், குருசுனா சிலுவை. இது புதுசா கேட்டுக்காங்க. குருசு அப்படின்னா சிலுவை, குருசுனா சிலுவை. குருசுனா சிலுவை. எப்ப கேட்டது சார்? 2016 கேட்டது. 16 தான் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு பார்த்துட்டே வரலாம். ஐதீகம், இருதயம், ஆஸ்தி, உபசரித்தல். ஐதீகம், இருதயம், ஆஸ்தினா சொத்து. ரைட்டா? ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. இருதயம்ங்கிறது நெஞ்சகம். உபசரித்தல்னா விருந்தோம்பல். விசும்புனா வானம், அதேதான். களிர்னா யானை. ரைட்டா? மறுப்புனா தந்தம், துளைனா துலாக்கோல். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஆகாய தாமரை அப்படிங்கிறது என்னதுன்னா இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்துக்குரியது. முதலை கண்ணீர்னா பொய்யலுகை. கொட்டி இடத்துல மிகுதியாக பேசுதல். அப்படியே இருக்கும், ஓல்டு புக்ல இது அப்படியே இருக்கும். வனப்புனா அழகு. விசும்புனா வானம், ஆகாயம். சதுரங்க சேனைனா 4 வகை படை. மன்னிப்பு எம்மொழி சொல், உருது மொழி சொல். இது ஒரு உரைநடையில இந்த வார்த்தை இருக்கும். மன்னிப்பு என்பது உறுதி, தேவனைய போனார் படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு என்பது உருது சொல். பொறுத்து கொள்க அப்படிங்கிறதான் தமிழ் சொல். பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்றதுதான் தமிழ் சொல். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு அப்படின்னா இடி. உருமு அப்படின்னா என்னது? இடி. உருமுது அப்படியே இடி. அடுத்து புல்லரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடியில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புறா. புல்லரு புன்கண் தீர்த்தோன் புறாவை தான் சொல்றாங்க, புறா. அடுத்தது மாணிக்க, முத்து, பவளம், கிளிஞ்சல். இதுல வந்து டெம்பரவரிக்கு டி கொடுத்தாங்க, ஃபைனலுக்கு ஏ டின்னு கொடுத்துட்டாங்க. பட் கிளிஞ்சல் தான். கிளிஞ்சல் ஒரு டிஃப்ரெண்டானதுன்னா கிளிஞ்சல். பொருந்தா சொல்லை கண்டறிதல். மாணிக்க, முத்து, பவளம், கிளிஞ்சல். டெம்பரரி கீழே டி கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் கீழே ஏ போட்டாலும் சரிதான், நீ டி போட்டாலும் சரிதான் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது கொஸ்டின் தப்பாக இருந்திருக்கும் பொருந்தாத சொல்லை கண்டறிதல்னால. இந்த கொஸ்டினே தப்புன்னு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நவ்வி மான். அடுத்து இறை செப்பு. இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் பெயர்கள். செப்பு, இறை அப்படிங்கிறது விடை. செப்பு, இறைங்கிறது விடை. செப்பு தெலுங்குல சொல்லுவாங்க, செப்பு அப்படின்னுவாங்க. சொல்லு அப்படின்னு அர்த்தம். இறை அப்படின்னாலும் விடை. பொருந்தாத இணையை கண்டறிய. கோதில் அப்படின்னா பசு. ஸோ கோதில் அப்படிங்கிறது பசு வராது, அப்பதையே பார்த்தோம். கோதில்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த குற்றம் அல்லாத அப்படின்னு பார்த்தோம், குற்றமற்ற அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால அது வராது. மேதின எருமைதான், சந்தம்னா அழகுதான், அங்கனர்னா சிவன் தான். கோதில் வராது, பசுன்னு வராது. நம்ம கோன்னா உடனே மாடு அப்படின்னு நினைச்சு போட்டுறக்கூடாது. அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை, தன்மை. அந்த 3 சொல்லினாவா 2 சொல்லினாவா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான். ஸோ வன்மை அப்படிங்கிறது வலிமை. இந்த வன்மைங்கிறது கொடை. அடுத்து தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சி. இந்த தன்மை அப்படிங்கிறது இடப்பெயர். தன்மை முன்னிலை படற்கைங்கிறோம்ல, இந்த 3 சொல்லின் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி. அது என்னது? குளிர்ச்சி. ஸோ அப்ப இந்த வன்மையா இருக்கிறது அப்படின்னா வலிமையா இருக்கிறது. இந்த வன்மைங்கிறத கொடை. 3 சொல்லின்னா கொடை வருது. அடுத்து ஆயக்காலை, திரள், எய்னர், நாவாய். நாவாய்னா படகு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரள் அப்படிங்கிறது திரட்சி. எய்னர் அப்படிங்கிறது ஸோ வேடர். நாவாய் எய்னர், அடுத்து நாவாய்ங்கிறது படகு. பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஆயக்காலை அப்படிங்கிறது அந்த நேரத்தில். ஈஸியா பொறுத்துகள்லாம் பிரச்சனையே இல்லை. அடுத்து கடலை குறிக்காத சொல் திமில். ஏன்னா திமில்னா கப்பலை குறிக்கும்.
இதெல்லாம் கடலை குறிக்கும். ஆர்கழி, முன்னீர், பவ்வம். கடலுக்குள்ள போனீங்கன்னா பவ்னு இழுத்துட்டு போயிடும். இதான் ஷார்ட்கட்டு. முன்னீர் அதுவும் கடல் தான். ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வரும். இதெல்லாம் கடலை குறிக்கிறது. கடலை குறிக்காத திமிழ். கேளல்னா பன்றி, மேதின எருமை. வீட்டில் யாராவது திட்டும் போது மேதி கேளல்னு திட்டிக்கிற வேண்டியது. தெரியாது, அவங்களுக்கு சொற்பொருள் தெரியாதுல, பொருள் இருந்து உணர்த்துக. ஸோ நயனம், இந்து, முறுவல், அல். இந்துனா நிலவு, இந்துனா நிலவு. அப்ப நயனம்னா கண்கள், கண்கள் நயனம் போன்று இருக்கிறது. அடுத்து முறுவல் அப்படின்னா புன்னகை, சிரிக்கிறது. அல் அப்படின்னா இருள். ஈஸி தான். ஆ உணர்த்தும் பொருள் யாது? பசு. ஆனா பசு. உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லில் அடியாய் பிறந்தது. உளவு அப்படிங்கிற வார்த்தையில தான் உலகு, உலகம்ங்கிறது பிறந்தது. உளவு, உளவு, உளவு. வனப்புனா காடு, அதேதான். அடவினா வனப்புனா அழகு, அடவினா காடு. வனப்புனா அழகு, அடவினா காடு. மருங்குனா பக்கம், மதுரம்னா இனிமை. இப்பதான் பார்ப்பீங்க, மதுரம் அப்படின்னாலே இனிமை. அடுத்து சுவை பண்பு, பொருந்தா சொல்லை கண்டறிய. காரம், புளிப்பு, இதெல்லாம் ஈஸி தான். சதுரங்கிறது சுவை பண்பு வராது. வதுவை அப்படின்னா திருமணம். வதுவை அப்படின்னா திருமணம். தெரிஞ்சுக்காங்க, இப்பதான் தெரிஞ்சிருக்கீங்க. வதுவைங்கிறது தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்காங்க. வதுவை அப்படிங்கிறது திருமணம். போட்டு வாட்டி வதக்கிடுவாங்க. பொருந்தா இணையை கண்டறிய. பொருந்தா இணை அப்படின்னா கீண்டு, அடித்து. இதுதான் பொருந்தா இணை. கரெக்டானது ஈண்டுனா ஈண்டு, இவ்விடம். காண்டகு காணத்தக்க. இருப்பாணி, இரும்பு பிளஸ் ஆணி. கீண்டு அப்படின்னா அடித்து. இது பார்த்தாலே பொருந்தாத மாதிரி தான் இருக்கு. ரைட். அடுத்தது புரிசை, மதில். புரிசைனா என்னது? மதில்னு சொல்றாங்க. உரிய பொருளை தேர்ந்தெடுத்துல புரிசை அப்படின்னா மதில் அப்படிங்கிறாங்க. குரூப் 2 ஏல 2017 கேட்டிருக்காங்க. அதேதான். வனப்பு, மதுரம்னா இனிமை, அடவினா வனப்புனா அழகு, அடவினா காடு. அதேதான். வீறு அப்படின்னா வலிமை. வீறுனா வீறு அப்படின்னா வலிமை. அது கோண அரசன். ஆனா பசு, கோண அரசன். கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், வங்கம், புனை, அம்பி. களம், வங்கம், புனை, அம்பி. ஏன்னா ஆளினா கடல் வரும். இங்க பாருங்க, பறவைனா கடல் வரும், கடல் வரும். புணரினாலும் கடல் தான், புணரினாலும் கடல் தான். புணரி, இந்த பறவை, இந்த ஆளி, இதெல்லாம் கடல் சொல்ல குறிக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மரக்கலத்தை குறிக்கும்னா இந்த 4 தான். அடுத்து பருவரல். பருவரல் துன்பம். பருவரல்ங்கிறது எதை சொல்றாங்கன்னா பரு வரதல். நம்ம பரு வந்துகிட்டே இருந்தா அது துன்பம் தான் நமக்கு. ஷார்ட்கட் வச்சுக்காங்க. அடுத்து கதம் அப்படின்னா சினம். கதம், கதம் முடிஞ்சது, முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி. அது சினம், கோபம். கோபம், சினம்னா கோபம் தானே. கதம் அப்படின்னா சினம். பனை என்னும் சொல்லின் பொருள். பனைனா மூங்கில். பதிதொரு புயல் பொலி தருமனு பனை தரு. அந்த பனைனா மூங்கில் தானே. பனைனா மூங்கில். அடுத்து கொன்மு பொருள் தருக. மேகம். மேகம் வந்து அப்படியே மொத்தமா சேர்ந்து அப்படியே மழை பெஞ்சுன்னா அவ்வளவுதான், கொன்றும். கொன்மு அப்படின்னா மேகம். ஸோ ரிப்பீட்டடா வரும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா நமக்கு லக்கு தானே. அடுத்து இடர், துன்பம். நாவாய், படகு. இறை, தலைவன். இந்து, நிலவு. அடுத்து தடக்கரி, பெரிய யானை. உழுவை, புலி. மடங்கள், சிங்கம். கேளல், பன்றி. இது தெரியுமில்ல உங்களுக்கு. தடக்கரினா பெரிய யானை. தடக்கரி, பெரிய யானை. தொடக்கரியே அவ்வளவு தண்டி இருக்கும் பெரிய யானைக்கு, அதான் தடக்கரி அப்படின்னு சொல்லுவோம். வனப்புனா அழகு. நாருவ அப்படின்னா முளைப்ப. நாருவ என்னும் சொல். இப்ப நாருவ அப்படின்னா நம்ம நறுமணம், நாரும். இப்ப நாரும் அப்படின்னா நறுமணம், நறுமணம்னு சொல்லக்கூடாது. நறுமணம் நல்லா இருக்கும். இது முளைப்ப. நாருவன்னா முளைப்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாருவ அப்படின்னா முளைப்ப. சொல்லி 2-3 முறை சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். நாருவ அப்படின்னா நறுமணம் போட்டுறக்கூடாது, கெடாமல், மூத்த அப்படிலாம் போடக்கூடாது, முளைப்ப. ரைட்டா. அடுத்ததுன்னா நாறு அப்படிங்கிறது இப்போ வாழை வந்து வந்துக்கிட்டு வாழையடி வாழையா வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன இருக்கும்? நார் இருக்கும். அப்போ முளைப்பதானே அப்படின்னு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. துல்லம் அப்படின்னா தண்டலம். துல்லம்ங்கிறது தற்போது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. அது ஒரு ஊர். அதனால் இதில் ஒன்று வச்சுருக்கோம். துல்லம்னா தண்டலம். பொருத்தம் இல்லாத இணை. இன்மை அப்படின்னா இன்பம்னு வச்சுருக்கோம். இன்மைனா இன்பம்னு வச்சுருக்கோம். திண்மைனா வலிமை தான். ஆளினா கடல் தான். நோன்மைனா தவம். இன்மைனா இன்பம் கிடையாது. இன்மை இல்லாத, அது துன்பம் தான் வரும். இன்மைனா இன்பம் வராது, இன்பம் வராது. கடம், உடம்பு.
வன்மை வள்ளல் தன்மை ஏற்கனவே பார்த்துருக்கோம். வன்மைனா வள்ளல் தன்மை. அடுத்து தன் அப்படின்னா குளிர்ச்சி. தன் இந்த 3 சுழியின் வந்தா குளிர்ச்சி. இது நிறைய டைம் நான் அந்த கொஸ்டினை பார்த்துருக்கேன். அடுத்து பாருங்க, துஞ்சல். என்னது துஞ்சல் அப்படின்னா சோம்பல். நம்ம துஞ்சல்னா துணிச்சல் அப்படின்னு நினைப்போம். துஞ்சல் அப்படின்னா சோம்பல். அடுத்து தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள். என்னது தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. தாள் அப்படின்னா ஒரு தாள் எடுத்துட்டா உடனே பெட்டிஷன் போட்டா அது ஒரு முயற்சி தானே. நோன்மை அப்படின்னா வலிமை. மேக்ஸிமம் இந்த வார்த்தை கடைசியில முடியும். இப்போ இருன்னு முடியுதா இருன்னு முடியும், இல்லுன்னு முடியுதா இல்லுன்னு முடியும். அடுத்து மையின் முடியுதா மையின் முடியும். அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். பொதுவாக கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். குருசு அப்படின்னா சிலுவை, ஏற்கனவே பார்த்தோம். குருசுனா சிலுவை. பார்த்தீங்கன்னா 2 முறை வந்திருக்கு அது விஷயம். அடுத்து பிரசம், மதுகை, கொழுஞ்சோறு, வரன். கொழுஞ்சோறு. கொழுஞ்சோறு அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்செல்வம்னு அர்த்தம். கொழுஞ்சோறு சோறு நிறைய இருக்கு, அப்போ பெருஞ்செல்வம்னு அர்த்தம். ஸோ மதுகை அப்படின்னா பெருமிதம். மதுகை அப்படின்னா பெருமிதம். அடுத்து வரன் அப்படிங்கிறது வறுமை. வரன்னா வறுமையா இருக்கிறது. அடுத்து பிரசம் அப்படின்னா தேன், பிரசாதம் மாதிரி. பிரசம்னா தேன். இது 18ல கேட்டது. பொருளறிந்து பொறுத்துக. பொருளறிந்து பொறுத்துக. மேதி அப்படின்னா எருமை. அங்கனர் உங்களுக்கு தெரியும், அங்கனர் அப்படின்னா சிவன். ஈறு என்னது ஈறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லை. ஒல்லை அப்படின்னா விரைவு. ஒல்லை அப்படின்னா விரைவு. ஒல்லை விரைவு அப்படின்னு அர்த்தம். ஈறு அப்படிங்கிறது எல்லை. இந்த ஈறு இருக்குல்ல, அதுதான் நமக்கு எல்லையா இருக்கும். பாருங்க எவ்வளவு கொஸ்டின் இருக்கு. பார்க்காம போனா என்ன ஆகும். கற்றல். ரைட்டா. கற்றல், பெற்ற, அடக்கி, கேட்டவன். அடக்கிங்கிற போதே அடக்குன்னு அங்கே வந்துடும். அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் கற்றல் அப்படிங்கிறது கல், கற்றுக்கொள்வதை தான் கல்னு சொல்றோம். அடுத்து பெற்ற அப்படிங்கிறது பெரு அப்படின்னு வரும். அடக்கி அப்படின்னால அடக்குன்னு வரும். கேட்டவன் அப்படிங்கிறது கேள். இது வேர் சொல். ஆக்சுவலா இது வந்து இதெல்லாம் இதோடைய வேர் சொல். டக்குன்னு எடுத்தா இதோடைய வேர் சொல்னு அர்த்தம். சரியான பொருத்தம் எது. கலல், ததும்பி, மெய். மெய்னாலே உடல். மெய்னாலே உடல். அப்ப விரை அப்படின்னா மனம். விரைந்து மனம் முடிச்சிருங்க. விரைனா மனம். ரைட்டா. அதுக்கப்புறம் கலல் அப்படின்னா அணிகலன். அணிகலன். கலல்னா அணிகலன். அடுத்து ததும்பி அப்படிங்கிறது பெருகி. ததும்பி ததும்பி அழுகிறது, அழுகிறது பெருகி. மெய் அப்படிங்கிறது உடல். மெய்ங்கிறது உடல். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். அந்த நெடிய பந்தல், அந்த நெடிய பந்தல் என்ன சொல்லுவாங்கன்னா பந்தல் மாதிரி இருக்கும். ஆலமரம். அந்த ஆலமரத்தை நெடிய பந்தல்ங்கிறோம். என்ன மரம்? ஆலமரம். இதெல்லாம் பார்த்தோன்னு போட்டுருவோம். அரச மரம்னு போட்டுறக்கூடாது. ஆலமரம். பொருந்தா சொல்லை கண்டறிய. சேர்ப்பன், பரதன், பரத்தியர். சேர்த்தியர் வராது. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். பார்த்தாலே தெரிஞ்சிடும். தொடி இச்சொல்லின் பொருள் யாது. வளையல். தொடினா என்னது? தொடி அப்படின்னா என்னது? வளையல். தொடினா வளையல். ரைட். இந்த பிடி வளையல். ஆகும்னா வளையலை கலட்டி இந்த பிடி அப்படின்னு கொடுத்துருவோம். டக்குன்னு அடமானம் வைக்கணும். இந்த பிடி வளையல் அப்படி. இப்போ கண்ணாடி வளையல கழட்டி கொடுக்குறாங்க. இந்த கண்ணாடி வளையல பிடி அடவை வச்சுக்கலாம் போடா அப்படிங்கிறாங்க. இல்லை கண்ணாடி வளையல எப்படா பித்தளையாவது கொடுத்தா பொருள், கண்ணாடி வளையல அடமானம் கொடுக்கிறேன். அடுத்து சுபிஷாபியமானம். சுபிஷாபிமானம் அப்படின்னா தாய்மொழி பற்று. இது வந்து எங்க இருக்கும்னா இந்த கட்டுரை எழுதிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். அவர் தான்ப்பா. அவர் சிலபஸ்ல இருந்து கூட தூக்கிட்டாங்க. கண்ணு தெரியாதவர் இது எழுதிட்டே இருப்பார். டக்குன்னு பேர் வரல. ரைட், ஓகே. சுபிஷாபிமானம் தாய்மொழி பற்று. தாய்மொழி பற்று அதுல இருக்கும் இந்த வார்த்தை. ரைட். அடவி, வனப்பு, பிடி. பிடினா பெண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. பாருங்க, பிடி பெண் யானை பார்த்தோன்னா பிடின்னு ஓடுவீங்களா? அது உங்களை ஒரு பிடி பிடிச்சி தூக்கி போட்டுரும். ரைட்டா. வீறு அப்படின்னா வலிமை. ஏற்கனவே பார்த்தது வந்திருக்கு. அடுத்து இன்மை, திண்மை, ஆளி, நோன்மை. ஸோ இன்மை அப்படிங்கிறது 2 சொல்லின்னு வந்தாலே வறுமை. திண்மை அப்படிங்கிறது வலிமை. ஆளி அப்படிங்கிறது கடல். நோன்மைனா தவம். தவம். நோன்மை கவலைப்படாத, தவம் இரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 2019 கேட்ட கொஸ்டின். அடுத்து 19 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வடிகள் கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள். கைத்தொன்றுனா தொடி. அதான தொடினாலும் வளையல் தானே. கைத்தொன்றுனா கைப்பொருள். இந்த பாடலூர்ல வந்த கைத்தொன்றுனா என்னன்னு கேட்குறாங்க. கைப்பொருள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி. தமிழ் சொல்லை கண்டறிய. அனுமதி, குபேரன், ஈசன், மணிமுடி. பார்த்தாலே தெரிஞ்சிடும். மணிமுடி தான் அது தமிழ் சொல். மணிமுடி. அனுமதிங்கிற வார்த்தை வராது. அதுக்கு இன்னொரு வார்த்தை வரும். குபேரனுக்கும் வார்த்தை மாறும். ஈசன்கிறதும் வராது. ரைட்டா. அடுத்து நரகத்தில் இடர்படும் நடலை
இல்லோம். இதுல நடலை அப்படின்னா ஏற்கனவே சொல்லிக்க, நடலை அப்படின்னா துன்பம். இப்ப என்ன டைரக்டா கேட்டாங்க, இப்ப பாடல் வரியை கொடுத்து கேட்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்து பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம், அழகு. அழகு துண்டா போயிடும். உள்ளம், இந்த வீடுங்கிறதும் இடம், உள்ளம் இதெல்லாம் ஒண்ணா வரும். அழகுங்கிறது அவுட், வெளியே சார்ந்து போயிடும், புறம் சார்ந்து. அடுத்து தடக்கர். தடக்கர்னா ஆக்சுவலா பெரிய யானை. அடுத்து எங்குனா கரடி. வல் உயிர். வல் வல் உயிர்னா அந்த நகம் சார்ந்து கூர்மையான நகம். வல் உயிர்னா கூர்மையான நகம். அடுத்து தரிசனம் அப்படின்னா காட்சி. தரிசனம்ங்கிறது தான் தெரிசனம் போட்டிருக்காங்க. சரி, எப்படியோ ஒண்ணு, தரிசனமோ தெரிசனமோ காட்சி. அடுத்து வலிமை அப்படின்னா திண்மை. சொல்லுக்கேற்ற பொருள் அறிய. வலிமைனா திண்மை, கரெக்டா இருக்கு, ரைட்டா? மிச்சதெல்லாம் இல்லை. துணி வேற, இந்த கான்ங்கிறது வேற, இந்த நான் அப்படிங்கிறது நாணம், அது வேற, அந்த கான் வேற. அதனால சொல்லுக்கேற்ற பொருள்னா வலிமை திண்மை. வல்லை அப்படின்னா பெண்கள். ஏன்னா வல்லைங்கிறது ஒரு வகை பாட்டு, அதை பெண்கள் தான் அந்த பாட்டை வந்து படிச்சுக்கிட்டு ஒரு கும்மி அடிச்சு இது பண்ணுவாங்க. வல்லைங்கிறது இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்னா, வல்லைனா பெண்களால் பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு, வல்லை பாட்டுன்னுவோம். மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. பொறுப்பு, வெறுப்பு, அசலம் இதெல்லாம் மலை. பொறுப்பு மலை நம்ம பார்த்துருக்கோம், பொதிகை மலையெல்லாம் பார்த்தோம்ல. பொறுப்பு மலை. வெறுப்பு அசலம். அசலம் அசால்ட்டா மலையில ஏறுறது, வெறுப்பு விருப்பு இல்லாம ஏறுறது, இந்த மாதிரிலாம் மலை. மலை. பொம்மல் என்பதன் பொம்மல் என்பதன் பொருள் யாது? பொம்மல் அப்படின்னா சோறு. பொம்மல் அப்படின்னா அப்படி பொங்கி வரும், அதான் பொம்மல் அப்படிங்கிறது சோறு. இப்ப கேட்டது குரூப் 2ல கேட்டது, பொம்மல் அப்படின்னா சோறு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத. கோலம் அழகு, குளவினா குழந்தை, கூரைனா புடவை, கூலம்னா தானியம். இந்தலா வராது, குண்டுலா வரும், ரைட்டா? அந்தலா வரும், ரைட்டா? அதனால இந்த பொதுலகரம் வராது. அப்ப கூலம்னா தானியங்கிறது தப்பா இருக்கு. அடுத்து வாசலில் போடுவது கோலமா கோலம். பந்தின் வடிவம் கோலம். வாசல்ல போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். இது பொருத்திக்கலாம், இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து பொருத்தமான அருஞ்சொல் பொறுத்தருக. பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஆமா, பாசமா வைப்பாங்க. இந்தையா வெத்தலை ஓடியா அந்தையா அப்படிங்கிறது தான் பொருத்தமான அருஞ்சொல் பொருள், ரைட்? அதுதான் கரெக்டா. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எண்ணெய் விற்போர். ஓசுனர்னா அக்கா ஓசியில கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கக்கா அப்படிங்கிறது, அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த இது இங்க இதுக்கு இங்க வரும், ரைட்டா? வெறுக்கை அப்படிங்கிறது செல்வம். எனக்கு தெரிஞ்சு வெறுங்கையில செல்வத்தை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வெறுங்கையில எனக்கு என் கையில என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை கொஞ்சம் மூணையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்போர். காருகர்னா நெய்ப்பவர்னு ஒரு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் பாசவர்னா வெற்றிலை விற்போர், கரெக்ட். பாசம் அந்தையா வெத்தலை வாங்கிக்கையா இந்தையா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எண்ணி துணிய கருமம். கருமம்னால என்னது? கருமம் இதை வேற செய்யணுமா? அதான் செயல். கருமம்னா செயல். திங்கள்னா கிழமை சந்திரன். அட்டமா சித்திகள். அட்டம் அப்படின்னால 8. அஷ்டநவமின்னு சொல்றோம். அஷ்டம்னா 8, அஷ்டம் இந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப அட்டம்னா 8 தான். அட்டம்னா 8. அகம் அப்படிங்கிறது வீடு மனம். அகம் இச்சொல் பொருள் தரும் இரு பொருள்களை கண்டறிய. வீடு மனம். அகம்னா என்னது? வீடு மனம். ஏன் சார் இது பாருங்க, அகம்னா வீடு, அன்பு. அன்பு அகம் சார்ந்தது தான். வீடு இது கூட சொல்லலாம்ல, ஏன் மனம் சார்ந்து சொல்றாங்கன்னா, இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிய. சொல்ல இதுதான் கரெக்டா வரணும். பட் இந்த 2ல என்னங்கிறத நீங்க சொல்லுங்க, பார்த்துக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைவ் முடிஞ்ச பின்னாடி லைவ்ல கமெண்ட் பண்றது வேற, கீழே தனியா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடுனா அன்பு, வீடு மனம். இந்த அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிய, இது கரெக்டா சொல்லுங்க, ரைட்? ஓகே. இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயதன் ஈதல். எனவே அந்த வார்த்தை அப்படி வரணும். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், எனவேன்னு வரணும். இல்லை என்றால் மேலும் அது போல அப்படின்னு வரக்கூடாது, எனவே அப்படின்னு தான் வரணும். இது இணைப்பு சொல்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? தீன் என்பதன் பொருள் மார்க்கம். இப்படி ஒரு வரியை கொடுத்துட்டு இப்படி நடுவில் இருக்கிற வார்த்தையை கேட்கிறாங்க. தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். அப்ப தீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கம். தீன்னது மார்க்கம். அடுத்து உலை என்பது பிடரி மயிர்.
உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். பார்த்தீங்களா எப்படி இப்போ ரீசெண்டாக வந்த கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது ஆடை தைக்க உதவுவது நூல். ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அறநூல். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை இந்த நூல் தான் வரும். நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருள் தரும் சொல் ஊழி. ஊழியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஊழி தான் நீண்டதொரு காலப்பகுதி. நவ்வின மான் இதான் கரெக்ட். நவ்வின மான் அதான் கரெக்ட். ஏன்னா முகில்னா மேகம் வரும், உகுதல்னா சொரிதல் வரும், புனல்னா நீர் வரும். மாத்தி மாத்தி கொடுக்கும். உகுதல்னா சொரிதல். இப்ப நம்ம இந்த கழுத்து சொரிதுன்னா உகுதல் தானே, சொரிதல் அந்த மாதிரி. பெரியாரை பேணி தமரா குழல். தமர் அப்படின்னா துணை. தமர் அப்படின்னா துணை. பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்னா தமர் அப்படின்னா துணை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தமர் தன்னுடைய தமர் அப்படின்னா தம்பி, தம்பி இவங்கெல்லாம் துணையா இருப்பாங்கல்ல, அதான் தமர்னா துணை. ஷார்ட்கட் போட்டு வச்சுக்காங்க. மாலை அப்படிங்கிறது பூ மாலை, மாலை பொழுது ரெண்டுக்குமே பொருந்தும். அடுத்து சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினார். சேர்ந்து எங்க வரும், சேர்த்து எங்க வரும், இதெல்லாம் ஈஸியா அடிச்சிருவீங்க. அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் போகி. ஏன்னா போகி முத நாள்ல வரும், மிச்சதெல்லாம் அறுவடை திருநாள் தான். லோரி பஞ்சாப், உத்தராயன் ராஜஸ்தானு, உத்தரவு கொடுத்தா உத்தரவு கொடுத்தா ராஜஸ்தானா, உத்தராயன் வந்து யூபி நினைக்கிறேன், மகர சங்கராந்தி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு வரும். இந்த போகிங்கிறது என்னது, அது முத நாள் வரக்கூடியது. பொருந்தா சொல்லை கண்டறிய. இசைவு. மோனை எதுகை இயப்பு, மோனை தொடை எதுகை தொடை இயப்பு தொடன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மோனை இசைவுங்கிறது இதுல வராது. எத்தனிக்கும் வெற்பு கழனி நிகர். கழனினா வயல், கழனினா வயல். எத்தனிக்கும் அப்படிங்கிறது என்னன்னா முயலும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். அடுத்து வெற்பு அப்படின்னா மலை, வெற்புனா மலை. கழனினா வயல். நிகர்னா சமம். நிகர் எனக்கு நிகராகனா சமம். ஏதாவது ஒன்ன வச்சு பொருத்திடலாம். தே அப்படிங்கிறது கடவுள், தேவர்கள் அப்படின்னு கூட சொல்லும்ல. தேனா கடவுள். பயிலுதல் ஞானம். ஞானம்னா வெக்கம். முகில்னா மேகம். காலன்னா யமன். பயிலுதல்னா படித்தல். பார்த்தோன்னா பொருத்திடலாம். அடுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பசுமை, செம்மை, கருமை இதெல்லாம் நிறங்களை குறிக்கிறது. எளிமை இதுல வராது. அடுத்து மலையூர், காட்டூர், மருதூர் வரும். மணிப்பூர்னு ஒண்ணு வராது. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பறவை அப்படின்னா கடல். பறவை முனியமான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கடல் பறவைனா. அடுத்து நொடைனா விலை கிடையாது. கரெக்டா, சரியான நினைவு தெரிஞ்சு. நொடைனா விலை. ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், என்னையா ஏதாவது நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன், விலை இவ்வளோதான் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடைகளில் பாசைகளில் பேசுவோம். மாதிரி நொடை அப்படின்னா விலை. ரைட்டா. துகிர்னா பவளம் வரும். துகிர்னா பவளம் வரும். அதே மாதிரி மறு அப்படின்னா மறுனா குற்றம் வரும்னு நினைக்கிறேன். கிளினா துணி வரும். ஆமா, இது எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த சொற்பொருள். ஏன்னா கிளி அப்படின்னா துணின்னு வரும். துகிர்னா பவளம் வரும். மறு அப்படின்னா குற்றம் வரும், மறுத்தல் குற்றம் வரும். இப்போ நொடைங்கிறது விலை. ஸோ இதை மாத்தி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நொடைனா விலை. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிய. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பஞ்சு ஏன்னா கசட தபர இருக்கும், கசட தபர இருக்கும். இந்த இஞ்சு வராது, எங்கன்னா நம்மள இருக்குல்ல. ஸோ அதனால அது வந்து பஞ்சு மட்டும் வராது. அப்படி யோசிக்கணும். நம்ம ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, அது குசுடு துபுரில் அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இது ஆக்சுவலாக குற்றியல் உரம். குற்றியல் உரம் வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் குற்றியல் உரத்தில் வரக்கூடியது. ரைட். சரியான நிலையை தெரிவு செய்ய. அலங்காரம், ஒப்பனை. அலங்காரம், ஒப்பனை இது கரெக்டானது தான். இதுல பாருங்க, உத்தரவு அப்படின்னா பணி, பாக்கின இழப்பு, கஜானான வருவாய். இது இந்த இதுக்கு வந்து கரெக்டாக பொருந்தாது, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று. இப்போ அலங்காரம்னா ஒப்பனை. அடுத்து கண், பொன், மலை, வான். ஸோ இதில் வந்து கண் அப்படின்னா மணி, கண்மணி அப்படின்னு சொல்லுவோம். கண்மணி அன்போடு, பாட்டை படிச்சிடக்கூடாது. அடுத்து பொன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பொன் அப்படின்னா விலங்கு, பொன் விலங்கு. அடுத்து மலை அப்படிங்கிறது மலைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். வான் மலைன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை அப்படி பொருத்தி பார்த்தா கரெக்டா வரும், வான் மலை. அடுத்து நந்தவனம் இசை, பார் பூஞ்சோலை, பனி உலகம். ஸோ பார்னா தான் உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலைன்னு வரும். அப்போ பனினா இசை. இது பனினா இசை வருதா என்னன்னு தெரில,
பட் அந்த ரெண்டுக்கு அதுதான் கரெக்ட். அப்ப இலைத்துனா செய்தி, இலைத்து ஆசாரி ஒரு விஷயத்தை இழைச்சிக்கிட்டே போனார்னா அது செய்தி, இலைத்துனா செய்தி, கரெக்ட் தான். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. புதைந்து புதைத்து, ஈஸி தான், புதைந்து புதைத்து. அடுத்து துவரை மறை விசும்பு மதியம். இது சி மற்றும் டி சரி, சி மற்றும் டி சரி. ஸோ மறைனம் மான்னு வரும், பவளம் வராது, மறைனம் மான் வரும். துவரைனா தாமரை மலர் வராது. ஆனால் விசும்புனா வானம், மதியம்னா நிலவு, அது கரெக்ட் தான். ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு தப்பு தான், இந்த ரெண்டு சரிதான். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. அலைக்கடல், செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் அலைக்கடல். செந்தாமரை இன்சொல் இனிமையான சொல், கடுங்கதிர் கடுமை, மை மை மைன்னு வருது, அலைக்கடல் மட்டும் வரல. ரைட்டா? அதெல்லாம் பண்பு தொகையா வருது, இது வரல, அதனால அலைக்கடல் தான். வெட்சிப்பூ நிறம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வெட்சிப்பூ சிவப்பு, ஏன்னா இட்லி பூவில். உளிங்கம் பூ மஞ்சள், ஏன்னா சுத்தியில் வச்சு உளி மாதிரி தட்டுவோம், அப்போ அது மஞ்சள் கலர் தானே இருக்கும், அப்போ அது மஞ்சள் தான். தும்பைப்பூ வெள்ளை, நம்ம டிஎன்பிசி ஆளுக்கு போகும்போது தும்பைப்பூ வெள்ளைப்பூ சொல்லுவோம். ஸோ நொச்சிப்பூ பச்சைன்னு வருது. நொச்சிப்பூ நொச்சிங்கிற போது நீளம் தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது வந்து நீளம் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. நொச்சிப்பூ வந்து பச்சை வராது, பச்சை எந்த இதுக்குமே வராது. அந்த பூக்கள்ல புறத்தணைகள் இருக்குல்ல, புறத்தணை 12, அதுல பூக்கள்ல பச்சைன்னு ஒரு நிறமே வரவே வராது. நொச்சி 4 நொச்சி தெரியும், மலை நொச்சி, வெண்ணொச்சி, கருநொச்சி, மலைமச்சி, மலை நொச்சின்னு சொல்லி 4 நொச்சி இருக்கும் உள்ள, அதெல்லாம் தெரியுது. பச்சை ஆனால் வராது. சொல்லும் பொருளும். புரிசைனா மதில், பொருந்தா சொல்லை கண்டறிதல். மாகால் அப்படின்னா கடல், இது பொருந்தாது. நியமம்னா அங்காடி தான். புலை அப்படின்னா சாளரம், கர்த்தான். புரிசை அப்படின்னா மதில், இதெல்லாம் கர்த்தான். மாகால்னா கடல், வராது. அடுத்து யாக்கை திருடி ஒரு பாட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போ உடம்பு, யாக்கைனா என்னது? உடம்பு. அடுத்து புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், புள்ளிய நிலம். வேலம் ஆண் யானை, வேலம் யான் யானை. பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். அடுத்து வெய்யோன்னா கதிரவன், இந்த சூரியனை சொல்றோம். வெய்யோன் அப்படின்னா கதிரவன் சொல்லுவோம். கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல் என்னது? கொண்டல் அப்படிங்கிறது மலைமேகம். வேலம்னா யானை, கொண்டல்னா மலைமேகம், மலைமேகம் கொண்ட அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? வெய்யோன் ஈஸி தான். பொருந்தாத இணையை காண்க. 2 மட்டும்தான் பொருந்தலை. ஏன்னா பிடி அப்படின்னா ஆண் யானைன்னு போட்டிருக்காங்க, பிடி அப்படின்னா பெண் யானை அப்படின்னு வரணும். நசைனா விருப்பம்தான். யா, யானா ஒரு வகை மரம், அது பாக்கு மரம் தான் சொல்லுவோம். யா அப்படின்னு ஒரு வகை மரம். பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். இது வந்து இந்த ஒரு ஒரு இலக்கியத்துல வரும், அந்த காட்டுக்குள்ள போவாங்க, அந்த மாதிரி அந்த இலக்கியத்துல வரும். பாரதியார், பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், ஔவையார். இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கேட்ட வராங்க? என்னையாது? பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாரதியாரா? சரி, பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், ஔவையார். இதுல என்ன பொருந்தா சொல்லை கண்டறிதல்? என்னன்னு புரியலையே, ஒண்ணுமே என்னன்னு சொல்ல வராங்கன்னு புரியல. பொருந்தா சொல்லை கண்டறிதல்னு சொல்லிட்டு பாரதியார்னு கொடுத்துட்டாங்க. வாணிதாசன், பாரதிதாசன், கண்ணதாசன் வராரு. ஓ, இவங்க காலகட்டத்துல இல்லாதவங்க இவங்க. வாணிதாசன், பாரதிதாசன், கண்ணதாசன், பாரதியார்லாம் ஒரே காலகட்டத்துல கொஞ்சம் வந்தவங்க. அவங்க காலகட்டத்துல இல்லாதவரு ஔவையார்ல. டீ அப்பா, நம்மளே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டாங்கப்பா. இரு பொருள் தருக. நகை, சிரிப்பு, அணிகலன். நகைனா மகர குறுக்கம் அல்லாது எது? நறுமலர். மகர குறுக்கம் அல்லாது, ஆமா. இம், போன், வரும், வளவன், கொன் எல்லாம் வருது, ஆனா நறும் மலர் இது வராது. மகர குறுக்கம் அல்லாது எதுனா நறுமலர் தான். ரைட். பொருந்தாத இணையை தேர்க. மல்லெடுத்த, வலிமையற்ற. வலிமை பெற்றதான் வரும். மல்லெடுத்த, மல்லு கட்டுறதுக்கு ரெடியா இருக்க, வலிமை பெற்றதான் வரும், வலிமையற்றன்னு வராது. சமர்னா போர் தான். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. நல்கும்னா தரும், இதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்து குண்டம்னா குளிக்கும் நீர்நிலை. தன் அப்படின்னா குளிர்ச்சிங்கிறோம்ல, அந்த மாதிரி குண்டம் அப்படின்னா குளிக்கும் நீர்நிலை. குணக்கு குடக்குங்கிறது திசை. குணக்கு குடக்குன்னா திசை, மேற்கு திசையை சொல்லும். ரைட்டா? குணக்கு அப்படின்னா கிழக்கு பக்கம் சொல்லும், கிழக்கு பக்கம் சொல்லும். குடக்கு அப்படிங்கிறது வந்து மேற்கு திசையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி திசையை சொல்லும் குணக்கு குடக்குலாம். வட்டார வழக்கு சொல் பதனம், கவனமாக. பதனம் அப்படின்னா என்னது? கவனமாக அப்படின்னு சொல்றாங்க. கம்பர் எழுதிய நூல்கள் 1. இது எதுக்கு இங்க வந்துச்சு? சடகோபுர அந்தாதி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்யுங்கிற அடிப்படையில இது வந்திருக்கு. அதாவது இது சார்ந்து அங்க கொண்டு போகாம
பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, இந்த மாதிரி கேட்பாங்க. நூல்களும் கொடுத்து இப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதான். கம்பர் எழுதிய நூல்கள் ஒன்று சடகோபர் அந்தாதி. இதெல்லாம் மீனாட்சி சுந்தரனார் வர்றார், எனக்கு நீதி வேண்டும் கந்தா, மதுரை கலம்பகம், அதெல்லாம். ஸோ அப்போ இது ஒன்று மட்டும்தான் வருது. அடுத்து இஸ்மத் சன்னியாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது? பாரசீகம். இஸ்மத் சன்னாசி, இஸ்மத் சன்னாசினா பாரசீகம். நான் சன்னாசினா அன்னாசின்னு ஞாபகம் வச்சுக்கிருவேன். அன்னாசி வந்து சீவனம்ல, அன்னாசி வந்து சீவனம், அதான். அப்போ பாரசீகம், ரைட்டா? ஓகே. அடுத்து பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிய. பாடுதல், கெடுதல், படித்தல் வரும். பாடியவள் அப்படின்னு வராது. பாடிய எவள், யா வந்து இந்தவள், இது கொஞ்சம் பொருந்தா சொல், இதுக்கு பொருந்தா சொல் தான். அடுத்து தொடுத்தல், தொடுதல், தொடுத்தல், தொடுதல், தொடுத்தல் அணிதல், தொடுத்தல்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல். அப்ப சரியான இணையை கண்டுபிடிக்க. அப்ப அணிதல், தீண்டுதல் தான் சரியானது, ரைட்டு. இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். நாளிகேரம், கோழி, சாலம், தாமலம். ஸோ நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை, நாளிகேரம்ங்கிறது தென்னை. அப்புறம் இந்த கோழி அப்படிங்கிறது அரச மரம், கோழி அப்படிங்கிறது அரச மரம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். அடுத்து தமாலம், அடுத்து என்னது? தமாலம் அப்படிங்கிறது பச்சிலை மரம். இது நம்ம ஷார்ட்கட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. நாளிகேரம், 4 இளநினாலும் கிடைக்கும், தென்னை அப்படின்னு வச்சுக்கோங்க. கோழி, இந்தலி அப்படின்னு வந்து, அந்த கோழி அப்படின்னு வந்துச்சுன்னா அரச மரம், அரச மரத்தை சுத்தி ஒரு கோழி கிண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாலம் அப்படின்னா ஆச்சா மரம், ஆச்சா சால்வ் ஆயிடுச்சா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், தமாலம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, பச்சிலை மரம், ரைட். அடுத்து மைவனம், என்னது? மைவனம், முருகு, மதியம், துவரை. மைவனம், மைவனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை நெல், மலை நெல். அடுத்து முருகு அப்படிங்கிறது தேன், அப்படியே தேன் அப்படி முறுக்கணும், அப்படின்னா தேன் கிடைக்கும். மதியம் அப்படிங்கிறது நிலவு தான். துவரைனா பவளம், துவரைனா பவளம். அடுத்து பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுக. நன்கணியர், நன்கு பிளஸ் அணியர். ஈஸியா பிரிச்சா பார்த்தாலே தெரியும், பிரித்தெழுதுக எல்லாம் பார்த்தாலே தெரியும். வாயி நீர், வாயின் பிளஸ் நீர், நல்லா தெளிவா. இப்போ வாய் நீர், இதை வராது பாருங்க, ஈயும் நீயும் சேர்த்தா இந்த மாதிரி வராது. அப்போ வாய் நீர், ஏன்னா வாய் நீர், நீயை தான், இந்த நீயை தான் இன் பிளஸ் நீன்னு பிரிக்கிறாங்க, இன் பிளஸ் நீன்னு வரும். அதாவது பிரிக்கக்கூடிய வார்த்தை அங்கே வரணும். இப்போ வெவ்விருப்பாணி, வெவ் அப்படின்னாலே வெம்மை. அடுத்து விருப்பாணிங்கிறது தான் இரும்பு பிளஸ் ஆணி, இப்படிதான் வரும். ஓகே. அடுத்தது சரியானவற்றை காண்க. 1ம் 4ம் சரி. யான் கு அப்படிங்கிறது எனக்கு. அடுத்து 4 யான் ஆள், என்னால் அப்படிங்கிறது கரெக்டா. அடுத்து யான் பிளஸ் அது, என்னது. யான் பிளஸ் கண், எண்ணின் கண், அப்படி வராது. சரியானவற்றை காண்கல்ல 1 4 தான் சரி. யான்கு எனக்கு, எண்ணின் கண் வராது, என்னது அப்படின்னு வராது. ஸோ இந்த 2 இது கொஞ்சம் பார்த்தா ஆப்ஷன்ல சொல்லுங்க, கீழே ஆப்ஷன்ல சொல்லுங்க. 179க்கும் சொல்லுங்க, ரைட்டா? மறந்துடாங்க, இது கீழே சொல்லிருங்க. இதுக்கான இது தெரிஞ்சா கரெக்டா சொல்லுங்க. அடுத்து சான்றாண்மை, அசை, ஏன்னா கொஸ்டின் கரெக்டாங்கிறக்காக தான், வேற ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் கரெக்டாங்கிறக்காக தான். சான்றாண்மை, அசை பிரித்து காட்டுதல் சரியான விடையை தேர்ந்தெடு. சான் பிளஸ் ட்ரான் பிளஸ் மை, ஆமா இது அசை பிரிக்கிறது. ஏன்னா நேர் நேர் தேமா, நேர் நேர் புளிமான்னு சொல்லுவோம்ல, அந்த அசை பிரிப்போம்ல, அதுக்காக அது. அப்ப அது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நெடிலுடன் ஒற்றும், ஒரு நெடிலுடன் ஒற்றும், ஒரு தனிக்குறிலும் வந்திருக்கு. இப்படிதான் பிரிக்கணும், அசை பிரிக்கிறது இப்படிதான் பிரிக்கணும். நீயாடா வெதிர் நிற்பதோ, நீயா டா வெதிர் நிற்பதோ, நீயாடா வெதிர் நிற்பதோ. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பொருள் விளங்கு மாதிரி பிரித்து எழுதுக. நீயா டா வெதிர் நிற்பதோ, இப்படிலாம் கேட்டா எப்படி? 2017 கேட்டதா? அந்த மான் என்ற சொல் அந்த பிளஸ் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? விலங்கு. அந்த மான் அப்படிங்கிறது இடத்தையும் குறிக்கும், இதையும் குறிக்கும். அடுத்து நுனித்து பாருங்க, நுனி பிளஸ் இத்து பிளஸ் ஊ, அதான் நுனித்து. ஏன்னா இந்த தூவை வந்து இத்து பிளஸ் ஊன்னு தானே பிரிக்கணும். அதை வச்சு இதை நீங்க இது பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். கர்ணத்தேர், கர்ணத்தேர்னா இப்ப பாருங்க தூ பிளஸ் ஏ, தே. இப்போ கரெக்டா இருக்கா? தே, அவ்வளவுதான். கர்ணத்து டக்குன்னு பார்த்தலாம். இப்ப இம் பிளஸ் தே வந்தா அது வராது, அந்த தே வந்துருச்சு, அப்ப டைரக்டா வராது. அடுத்து குறுகினன், 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 குறுகினன் அப்படின்னும் போது இப்ப கீ வந்து என்ன ஆகுதுன்னா கு பிளஸ் இ ஆகுது, கரெக்ட் தான். நன்
அப்போனா அண்ணாகுது, அண்ணாகுது. கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்முலா படி தெரிஞ்சிருந்தா ஈஸி தான். அடுத்தது ஓகே, அதை கரெக்டாக பிரித்து போட்டோம். கண்டெடுக்கப்பட்டு பிரித்தெழுதுக. கண்டு எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. கரெக்டாக. நம்ம கண்டெடுக்கங்கிறது அர்த்தம். இப்போ பிரித்தால் பொருள் தரணும்ல. அப்போ கண்டெடுக்க அப்படிங்கிறது பொருள் தராது. கண் ப்ளஸ் எடுக்க இதுவும் பொருள் தராது. கண்டு எடுக்க ப்ளஸ் பட்டுள்ளன, இப்படி எடுக்க அப்படின்னு வரக்கூடாது. இப்படி இப்போ வராது ப்ளஸுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இதுதான் கரெக்டானது. பிரித்தால் பொருள் தரணும். ஒரு பிரித்தெழுதுகிற என்ன, சேர்த்தால் பொருள் தரணும், பிரித்தால் பொருள் தரணும். வீடு தோறிருந்தும் வீடுதோறும் இறந்தும், அப்போ பிரித்தால் பொருள் தரணும், பிரித்தால் பொருள் தரணும். சிற்றோடை, சிறுமை பிளஸ் ஓடை, சிறுமை பிளஸ், இந்த இடத்துல நம்ம சிற்றோடைக்கு ரூ பிளஸ் ஓ இப்படி போடுவோம். ஆனால் சிற்றுங்கிறதுக்கு ஏதாவது பொருள் தருதா, தரல. சிறுமை பிளஸ் ஓடை பார்க்கணும். எப்படி 2 ஆப்ஷன் பார்க்கணும். பாசிலை, பசுமை பிளஸ் இலை. சார் இதெல்லாம் பான்னு வருது இல்லை சார், பாசிலைனாலும் பசுமை பிளஸ் இலை தான். புரியுது உங்களுக்கு? அந்த அர்த்தம் பொருள். இப்போ பாசு அப்படின்னு அர்த்தம் தருதா, பைசுங்கிறது வருமா, வராது. பாசின்னு வருமா, வராது, அப்படியும் வராது. ரைட்டா? ஏன் சார் பாசி பிளஸ் இலைன்னு வரும்? சி பிளஸ் இ பாசி. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி பிளஸ் இ இப்படி வராது. சி எப்படி பிரிப்பாங்க, சி எப்படி பிரிப்பாங்க, சி இச்சு பிளஸ் சி தானே சின்னு வரும். இப்போ சி அப்படி தானே பிரிப்போம். அப்போ இப்படி பிரிக்க முடியாதுல்ல, இப்படி அதை பார்க்கணும். பசுமை பிளஸ் இலை. அடுத்தது வேறில்லை, வேறு பிளஸ் இல்லை. ஓகே. அன்பகத்தில்லா, இது அடிக்கடி கேட்டதா, அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா. அடுத்து பாகற்காய், பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். இல்லை இது அப்படியே புக்கில் அப்படியே இருக்கு. பைன் நினம், பசுமை பிளஸ் நினம். இதெல்லாம் இப்போ பார்க்க போய் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அங்கே போய் சாதாரணமாக பிரிச்சுக்கிட்டு இருப்போம். பசுமை பிளஸ் நினம். அடுத்து பாசிலை திரும்ப வந்திருக்கு, பசுமை பிளஸ் இலை. பனையோலை ஈஸி தான். பனை பிளஸ் ஓலைனா பனையோலை சேர்த்து வருது. அங்கை, அகம் பிளஸ் கை. அங்குனா அர்த்தம் தெரியாது, இதுவும் அர்த்தம் வராது, இதுவும் அர்த்தம் வராது. அப்போ அகம் பிளஸ் கை, பிரித்தால் பொருள் தர வேண்டும். அப்போ அகம் பிளஸ் கை. புத்துயிர் ஊட்டி, புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி. இவ்வளோ இப்படி வரணும், அதான் புத்துயிர் ஊட்டி. தண்டர், தண்டலிற் பதம். அப்போ தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 10th புக்கில் இது இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 9thலேயோ 10thலேயோ இது இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 10th புக்கில் 9th புக்கில் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து களம்பகம், அது தெரியும், களம் பிளஸ் பகம். தம்முயிர், தம் பிளஸ் உயிர். வட்டு பிளஸ் ஆடினான், வட்டாடினான் சேர்த்தெழுதுக. பைங்கூழ், பசுமை பிளஸ் கூழ். பருத்தி பிளஸ் எல்லாம், பருத்தி எல்லாம். பாசிலை, பசுமை. பாசிலை எத்தனை முறை தான் வரும்? அருந்துணை, அருமை பிளஸ் துணை. பாருங்க, கேட்ட பாசிலையெல்லாம் கேட்டோம், 1 செகண்ட்ல அடிச்சுட்டு போயிடணும். தான் ஒரு, தான் பிளஸ் ஒரு, ஈஸி. எந்தமிழ் நா என்பதை, எம் தமிழ் நா, எம் தமிழ் நா. எந்துன்னு வராது, எந்த தமிழ் நானும் வராது, எந்தம் தமிழ் நானும் வராது. எம் தமிழ் நா, பிரித்தால் பொருள் தரணும். எதிர்ச்சொல்லை எடுத்துருதுக. நகுதல் அப்படின்னா ஆக்சுவலா சிரித்தல்னு சொல்லுவோம். நகுதலுக்கு சிரித்தல் தான். எதிர்ச்சொல்னா அழுதல், அழுதல். இனிமை பிளஸ் உயிர், இன்னுயிர். ஓகே, இது போல எதிர்ச்சொல் பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. இன்னா சொல், இனிய சொல். இன்னா சொல்னா, இன்னா சொல்னா இவங்க என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்னா இனிய சொல். அப்ப இன்னா சொல்னா அங்க தீய சொல், எதிர் சொல்னா இனிய சொல். அவள் அப்படின்னா எதிர்ச்சொல் மேடு. அவள்னா பள்ளம், அப்ப எதிர்ச்சொல்னா மேடு, அதான் சொல்றாங்க. அவள்னா பள்ளம். ரைட்டா? அடுத்து இது என்ன சொல்றாங்கன்னா, அல்லு என்பது இரவு, அப்ப எதிர்ச்சொல் பகல். கேண்மைனா நட்பு, அப்ப எதிர்ச்சொல் பகை. பொருந்தாததை கண்டறிக. தான் பிளஸ் இன் தன்னின், நீ பிளஸ் இன் உன்னின், யான் பிளஸ் இன் எண்ணின், நாம் பிளஸ் இன் எங்களின். இது வராது, நாம் பிளஸ் இன்னு வராது. இது தான், நீ, யான் கூட இருக்காது. +1 புக்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். 8th 9thல கூட ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதனால இது வந்து இது எந்த புக்குன்னு கூட நீங்க கீழே மென்ஷன் பண்ணுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவியா இருக்கும். இப்போ நாம் பிளஸ் இன் எங்களின் அப்படிங்கிறது வராது. ரைட். நீண்ட வாழ்நிலம் புடைத்து நிமிர்ந்து, இதில் நிமிர்ந்து என்ற சொல் எதிர் சொல்லை கிடையாது. நிமிர்ந்துனா குனிந்து. ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் தான் அர்த்தம். இது உதவாமை, எதிர்ச்சொல் உதவாமை. மிசைனா மேடுன்னு அர்த்தம், மிசைனா மேல்னு அர்த்தம், இல்லாட்டி மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழ், எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கற்றை எழுதினாள், கற்றை எழுதிலல், அவ்வளவுதான். அனித்து என்ற எதிர்ச்சொல், அனித்து அப்படின்னா எதிர்ச்சொல் தொலைவில்ங்கிறாங்க. அப்ப அனித்துனா அருகில்ங்கிறத, அனித்துனா அருகில், அணினா அருகில், தொலைவில்ங்கிறாங்க.
அரும்புதல் அப்படின்னா மெலிதல் இருக்கு, அரும்புதல் அப்படிங்கிறது மெலிதல் அப்படிங்கிறது இருக்கு. அரும்புதல்னா மெலிதல் இருக்கு. அப்ப அரும்புதல்னா மலர்தலா, மலர்தல் நினைக்கிறேன். அரும்புதல்னா மலர்தல் இருக்கும், அதை மெலிதல்ங்கிறாங்க. இது மெலியுது, அது அரும்புதல்னா விரிதல் நினைக்கிறேன். ஒருவேளை அதான் எதிர்ச்சொல்னால மெலிதல்னு வந்திருக்கு. இரவலர், அதுக்கு எதிர்ச்சொல் புறவலர். அடுத்து நயமில, நயமில செய்வார்க்கும். நயம் இல்ல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை. நயம் இல்லைன்னா தீங்கு, தீங்குக்கு எதிர்ச்சொல் நன்மை தானே. எடுப்பு அப்படின்னா இது எதிர்ச்சொல் வந்து முடித்தல், முடித்தல். எடுப்பு அப்படின்னா அப்ப தொடங்குதல் முடித்தல். எடுப்பு எடுத்து எடுப்புல செஞ்சிடாரா அப்படின்னுவாங்க, அதாவது தொடங்குதல் அர்த்தம். எதிர்ச்சொல்னா முடித்தல் அர்த்தம். அதுலயே அர்த்தம் இருக்கும். நல்கினால் என்பதற்கு எதிர்ச்சொல் எடுத்தால். நல்கினால்னா அப்ப எடுத்தால், தந்தால் எடுத்தால். நல்கினால் அப்படின்னா அப்ப கொடுத்தான் இருந்திருக்கும், கொடுத்தால் இருந்திருக்கும். அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் எடுத்தால்னு வந்திருக்கும். நல்கினால்னா கொடுத்தால் அப்படிங்கிறது அர்த்தம். நல்கினான் கொடுத்தான், அதுக்கு எதிர்ச்சொல் எடுத்தான், அவ்வளவுதான். துவ்வா, துவ்வா அப்படின்னா துவ்வானா கொடுத்தல், அதுக்கு எதிர்ச்சொல் பறித்தல். எதிர்ச்சொல் பறித்தல். துவ்வா அப்படின்னா கொடுத்தல், எதிர்ச்சொல் பறித்தல். ஈஸி தான் துவ்வா அப்படிங்கிறது. ரைட். அடுத்து அழுக்காருடையான், அழுக்காருடையான் எதிர்ச்சொல். அழுக்காருடையான் அப்படின்னா பொறாமை அற்றவன், அது பொறாமை உடையவன். அழுக்காறு உடையவன்னா பொறாமை உடையவன். எதிர்ச்சொல்னா பொறாமை அற்றவன். எதிர்ச்சொல் ரொம்ப கவனமா பார்க்கணும் பாருங்க. புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் புல் அப்படிங்கிறதுக்கு இங்க என்னன்னா, இதில் புல் என்னும் நட்பு அப்படின்னா இங்க மேலான இருக்காங்க, கீழான. புல்னா தாழ்ந்த, புல்னா தாழ்ந்த, இங்க மேலான, எதிர்ச்சொல்னால மேலான. சோம்பல்னா சோம்பலா இருக்கு, சுறுசுறுப்பு, எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இங்க பாருங்க, அங்க இடர், அங்க இடர் என்பதின் எதிர்ச்சொல்லாகும். அங்க இடர்னா துன்பம், இங்க இன்பம். இன்சொல் வன்சொல், இதெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான். நனந்தலை உலகம், நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், எதிர்ச்சொல் சிறிய உலகம். எதிர்ச்சொல் என்னது? நனந்தலை உலகம்னா பெரிய உலகம், ஆப்போசிட் சிறிய உலகம். மேதைனா ஆப்போசிட் பேதை. செங்கோல் கொடுங்கோல், ஈஸி தான். ஒருத்தார் பொறுத்தவர், அது ஒருத்தார், அதன் எதிர்ச்சொல் பொறுத்தவர். அங்க ஒருத்தார்னா பகைவர்னு அர்த்தம். ஒருத்தார் அப்படின்னா பகைவர். இதெல்லாம் திருக்குறள் இருக்கும். உதித்த அப்படின்னா மறைந்த, எளிது அரிது, ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம், அவ்வளவுதான். ஸோ அடுத்த டாபிக் அடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 238 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா எப்படி கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும். இப்போ பிரித்தெழுது எப்படி எதிர்கொள்ளணும், சேர்த்தெழுது எப்படி எதிர்கொள்ளணும், சார்பெழுத்துக்கள் எப்படி வருது, எண்கள் எப்படி வருது, வார்த்தையை வச்சு எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். அவ பார்க்கும்போது கடகடன்னு முடிஞ்சிடும், கடகடன்னு முடிஞ்சிடும். இப்போ விட்டா கூட நான் நடத்தி முடிச்சு முடியாது. ஓகே, டைமிங் வேணும் ஓரளவுக்கு. இப்போ இந்த டாப்பிக்கே நீங்க பார்த்தீங்கல்ல, இதை ஓரளவுக்கு இப்போ புக்கு கையில் வச்சிருந்தீங்கன்னா ஒரு எட்டு நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா ஓகே ஓகே, நம்ம இந்த ஏரியா முடிச்சிட்டோம். இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இப்போ நாளைக்கு வந்து பார்க்கும்போது இலக்கணம் பார்க்க மாட்டோம், நாளைக்கு இலக்கியம் பார்ப்போம், அடுத்து உரைநடை பார்ப்போம். இப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கலந்து வரும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்க. எவ்வளோ மணி நேரம் பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல, பட்டு இது பிரோஜனமாக தான் இருந்திருக்குங்கிற நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவு அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ இதில் பார்த்ததுல ஒரே ஒரு விஷயம்தான், இதை பார்த்துக்கலாம் நினச்சி நம்ம பார்த்துட்டோம்ல, இதை பார்த்துக்கலாம் நினச்சோம். இப்போ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் படித்தோம். ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தான் டவுட்டாக இருந்துச்சு. நான் டவுட்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். அது இன்னொரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா டக்குன்னு மைண்டுக்கு வரும். பட் ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்கணும்ல உங்களுக்கும், அதுக்காக தான் அந்த 2-3 கொஸ்டின் டவுட் போட்டிருக்கேன். அது நீங்கள் போட்டுருங்க கீழே, அவ்வளோதான். போட்டால் கிளாரிஃபை, நானும் கிளாரிஃபை ஆகிக்கிறேன், நீங்களும் கிளாரிஃபை ஆகிக்கிறோம், அவ்வளோதான். ஒன்றும் இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. ஐயோ நான் அந்த ஒரு கொஸ்டின் நின்றுட்டு அரை மணி நேரம் யோசிக்க முடியாது, டக்குன்னு அதெல்லாம் பிடிச்சிடலாம். புரியும் உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறதா தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த காலை இனிய காலையாக முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவை அடுத்ததில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.